மாதவரம் பஜார் தெருவில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாதவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களை ஆதரித்து கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டார். சொன்னாலே மாதவரம் சுதர்சனங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மாதவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அதன்படி திட்டங்களை கொண்டு வரவர் தான் பார்த்து செஞ்சிட்டு இருக்கவர்களோடு தான் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். மாதவரத்துடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கு அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அண்ணன் சுதர்சனத்தை எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுகவுடைய வேட்பாளர் திரு மூர்த்தி அவர்கள் நிற்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். மக்களுடைய அத்தியாவசிய பொருளான பாலில் முறைகேடு பண்ணவர் தான் திரு மூர்த்தி அவர்கள். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடியது ஆவின் பால். அந்த பாலில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகள் குடிக்கிற ஆவின் பாலில் நடந்த கலப்படத்தை பற்றி இன்னைக்கு தமிழ்நாடுக்கே தெரியும். தமிழ்நாடே அதிர்ச்சி அடைஞ்சது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ திரு மூர்த்தி அவர்கள் இந்த அநியாயத்தை பண்ணார். அதுக்காக அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாங்க. மன்னிக்கவே முடியாத குற்றத்தை செஞ்சவர் இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்கக்கூடாது. அதுக்கு நீங்க பொறுப்படுத்துக்கிறீங்களா? செஞ்சு காட்டுவீங்களா? இருக்குன்னா யார் காரணம்? அண்ணன் சுதர்சனம் அவர்கள் தான் காரணம். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடபெரும்பாக்கம் பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலா கட்டப்பட்டிருக்கு. 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பண்ணை ஏரி தூர்வாரப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொசஸ்தலை ஆற்று கரை இன்னைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புழல் காந்தி தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு புதிய கிளாஸ் ரூம்களை அண்ணன் சுதர்சன் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். மாத்தூர் MMDA பகுதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்பாஞ்ச் பார்க் அமைக்கும் பணிகள் நடைபெற்றிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மஞ்சப்பாக்கத்தில் இன்னைக்கு வெள்ள நிவாரண மையம் அமைக்கப்பட்டிருக்கு. 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாடியநல்லூர்ல இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலாங்காடு பக்கத்தில் சமுதாய நலக்கூட கட்டுகின்ற பணி இன்னைக்கு நடைபெறுது. வெள்ளனூர்ல பொழுதுபோக்கு பூங்கா, செங்குன்றத்தில் புதிய பஸ் ஸ்டாண்டு, கண்ணபுரான் கோயில் தெருவில் இன்னைக்கு புதிய விளையாட்டு திடல், 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் அவங்களுடைய வீடுகளுக்கு என்ன தேவையோ மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ, டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலான்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு முதல் வெற்றியா இந்த மாதவரத்தில் அண்ணன் சுதர்சன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் சுதர்சனம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய நல்ல வேட்பாளராக நல்ல உறுப்பினராக இந்த சட்டமன்ற தொகுதியை மாற்றி காட்டுவார் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்து உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.